ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழெத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு 1 ரோல் கூடை போடுறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் நான் பிகினர்ஸ்க்கு எப்படி நம்ம இந்த ஒயரை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அளவு எடுக்கிறது எப்படின்றதும் இதுக்கான மெஷர்மெண்ட் என்னன்றதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பேஸ் எப்படி போடணுன்றதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி ஃபினிஷ் பண்ணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கூடையை நான் நியூ மாடல் கூடையாக தான் போட போகிறேன். அதனால் நான் பார்ட்டாக தான் போடுவேன். நீங்கள் இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா பாருங்கள். அப்போ தான் இதில் புரியும். இதில் நிறைய டெக்னிக்ஸும் இருக்கும், டிப்ஸும் இருக்கும். நீங்கள் கவனமாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையானது சொல்கிறேன். ஒரு கட்டு ப்ளூ கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். அளக்க ஸ்கேலு, கட் பண்ண கட்டுரு. வாங்க எப்படி போடலான்றதை சொல்கிறேன். இதில் நம்ம ஒயர் எப்படி சிக்காகாமல் எடுக்கிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் நம்ம ஓட்டை போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நூலை மட்டும் கட் பண்ணணும். ஒயரையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. இதை பாருங்கள், இப்போது எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, இங்கே ஒரு எண்டு இருக்கும், நமக்கு அது தேவையில்லை. இதை நீங்கள் அப்படியே இப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் ஒரு எண்டு இருக்கும், அதுதான் நமக்கு வேணும். அதனால் இப்படி கையை விட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்க, ஒரு எண்டு கிடச்சிடும். இது இப்படி எடுத்திங்கன்னா சிக்காகாமல் வரும். நீங்கள் இங்கேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்காகும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கு வராது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது அளவு எப்படி எடுக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தோன்னா ஒரு ஃபுல் ஸ்கேல் எடுத்தோன்னா 1 அடி. அதை அப்படியே திருப்பி கொண்டு போனோன்னா 2 அடி. பார்த்துக்கோங்க, இதை அப்படியே திருப்பி கொண்டு போனோன்னா 2 அடி. இதை இன்னொன்று கொண்டு போனோன்னா 3. இதையே நம்ம இப்படி கொண்டு வந்தோன்னா 4. இங்கே பாருங்கள், 1 2 இருக்கா. அதேமாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா 1 2 இருக்கும். இப்போ 4 ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதை அப்படியே இங்கே பாருங்கள், இந்த 15 கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அப்போனா 1/2. இது 30 கொண்டு வந்து நிறுத்தினேன்னா 1 அடி கணக்கு. நமக்கு 4 அடி போதும். இங்கே பாருங்கள், எடுத்துட்டேன். 4 ஸ்கேல் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை இப்படி மடிச்சுக்கணும். ஒரு ஒயராக நம்ம கட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு டைம் ஆகும். அதனால் 2 ஒயராக வச்சு எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து இப்படி மெதுவாக நம்ம இழுத்து விடணும். பார்த்துக்கோங்க, இதை மெதுவாக இழுத்து விடணும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வீடியோவை பாருங்கள், எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த எண்டிங் வந்த உடனே நாம் பாருங்கள், கரெக்டாக இந்த எட்ஜை பார்த்து இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடணும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த இடம் மடித்து விட்டேன் பாருங்கள், அது எதுவும் ஆகலை, அப்படியே இருக்குது. இப்போது இந்த சென்டராக பார்த்து கட் பண்ணி விட்டேன்னா, இப்போ நான் கட் பண்ண வேண்டிய ஒயரில் நமக்கு 2 ஒயர் கிடச்சிருச்சு. நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கேல் எடுத்து 4 அடிக்கு ஸ்கேலில் மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். இல்லை எனக்கு புரியல, நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒயர் மேலே ஒயர் வச்சு நம்ம திரும்பவும் எடுக்கணும். இதை பாருங்கள், இது ரன்னிங் ஒயர் ரோலோடு இருக்கிறது. இது நான் கட் பண்ணி எடுத்த ஒயர். பார்த்துக்கோங்க, கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம ஃப்ரீயாக விட முடியாது. இந்த ஒரு 2 விரலால் நம்ம அப்படியே நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி இந்த 2 விரலால் இந்த சைடும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை பாருங்கள், இப்படி கொண்டு வரணும். அந்த எண்டிங் வர வரைக்கும் நம்ம இப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும்.
ஒயரை லூஸ் விடக்கூடாது, நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு இப்போது அப்படியே இப்படி மடித்து விடுங்க. மடித்து விட்டிங்கன்னா நம்ம முதல்ல எடுத்த மாதிரி 2 ஒயர் நமக்கு வரும். இப்போ இந்த ஒயர் இப்படி நல்லா அழுத்தி மடித்து விடுங்க. நல்லா அழுத்தி மடித்து விட்டோன்னா இது நமக்கு அளவு மாறாது. இப்போ இந்த மாதிரி மடிக்கும் போது நம்ம இப்படியே இழுத்துக்கலாம். பாருங்கள், இப்படியே இழுத்துட்டேன். இப்போது இந்த எண்டிங் வரும்போது ஒரு கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு நமக்கு மாறல. இப்போ இதை கட்டிட்டேன். இப்போ 4 ஒயர் நான் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நாம் எந்த கூட போட்டோம்னாலும் நம்ம ஒயர் கட் பண்ணணும். நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன், எத்தனை ஒயர் கட் பண்ணுன்றதை சொல்கிறேன். இப்போது நான் இதில் 18 ஒயர் கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வாங்க உங்களுக்கு எப்படி பேஸ் போடலான்றதை நான் சொல்லித்தரேன். கட் பண்ணி வச்ச ஒயரை நம்ம சரிசமமாக கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம சரிசமமாக மடக்கி வச்சுக்கணும். இந்த எண்டும் இந்த சென்டரையும் சரியாக வச்சுக்கணும். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம கட் பண்ணது போக நம்மக்கிட்ட இந்த 1 ரோவில் இவ்வளோ ஒயர் மீதி இருக்குது. இப்போது நாம் சைடில் விடணும்ல, அதுக்கு இப்போது இந்த மடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வச்சு இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே இப்படி கொண்டு வாங்க. கொண்டு இந்த எண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே பிடிச்சிக்கணும். பிடிச்சி இப்படி மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். மடித்து வச்சோன்னே இந்த ரன்னிங் ஒயர் நமக்கு இந்த சைடில் போகணும். கட் பண்ண ஒயர் நமக்கு இந்த பக்கம் வரணும். அந்த மாதிரி நம்ம கூட போடணும். இப்போது கட் பண்ண வச்ச ஒயர் இந்த பக்கம் இருக்குது. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது ரன்னிங் ஒயர் கீழ்ப்பக்கம் இருக்குது. அளந்து விட்ட ஒயர் மேல் பக்கம் இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்ச ஒயரை 2ஆக மடிச்சிருக்கோம் பாருங்கள். அது இப்படி சென்டராக வருது. இதில் மடிஞ்சிருக்கிற ஒயரை எடுத்து முன்பக்கம் போடணும். இந்த திரும்பி இருக்குது பாருங்கள் ரன்னிங் ஒயரில், அந்த ஒயரை இந்த பக்கமாக இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்தோன்னா நமக்கு நார்மல் நாட் கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் நமக்கு இந்த லைனில் வந்துருச்சு. இப்படி தான் நம்ம பேஸ் போட போகிறோம். அளந்து விட்ட ஒயர் இந்த பக்கம் வந்துருச்சு. இனிமேட்டு அதுக்கு நமக்கு இந்த சைடில் வேலை கிடையாது. இப்போ என்ன பண்ணுனீங்கன்னா இந்த 2 சைடையும் எடுத்து இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ஒயர் பெருசாக இருக்குது. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அந்த ஒயரை எடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி லேசாக இழுத்து விட்டு இந்த மேல் நோக்கி போகிற ஒயரை நம்ம டைட் பண்ணணும். இதான் ஒயர் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. திருப்பியும் பாருங்கள், பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ என்ன பண்ணோன்னா திருப்பியும் பெருசாக இருக்கிற ஒயரை எடுத்து நல்லா பாருங்கள், லேசாக போதும். இந்த வாட்டி எடுத்து நாம் நல்லா ஒயரை பாருங்கள், நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ திரும்பவும் எடுத்து பார்க்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு சரியாக இருக்குது. இதே மாதிரி தான் பேஸ் போடும்போது ஒரு ஒயரும் நாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்த்து போடணும். இப்போ கட் பண்ணி வச்ச ஒயர்லேருந்தே இந்த 4 அடியிலேருந்து இன்னொரு ஒயர் எடுத்திருக்கேன் 2வது நாட்டு போடுறதுக்கு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நாம் இப்படி ஒரு லூப் மாதிரி வச்சுட்டு இந்த கட் பண்ணி விட்டோம் பார்த்திங்களா, அந்த எடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் ஒயரை இதுக்குள்ளே சேர்த்து இந்த ரன்னிங் ஒயரை தூக்கி இப்படி நம்ம மேலே வைக்கணும். நார்மல் நாட்டு எப்படி போடணுன்றதும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நார்மல் நாட்டு எப்படி போட தெரியலன்றவங்க அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம 2வது நாட்டு போட்டுட்டோம். இப்போது இது சரியாக இருக்கா நம்ம பார்க்கணும். இதே மாதிரி தான் இந்த வாட்டி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அந்த ஒயரை நாம் லேசாக லூஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ பாருங்கள் சரியாயிடுச்சு. இதே மாதிரி தான் நாம் 18 ஒயரையும் நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கு ரன்னிங் ஒயரு. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த ஒயரை இப்படி பின் கொண்டு வாங்க. நம்ம அளந்து விட்ட ஒயருக்கு பாருங்கள், அதை அப்படியே இப்படி பின்னாடி கொண்டு வாங்க. இங்கே நம்ம சரிசமமாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படியே இழுத்துக்கிட்டே வாங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கிட்டே வாங்க. இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த எண்டு வரும்போது நாம் இப்படி கட் பண்ணி விட்டுடணும். இப்போது இதுவும் தான் நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு லைன். அதனால் இதை ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். எது முதல் லைன்னு நமக்கு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இப்படி இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் 2வது லைன் ஆரம்பிக்கும் போது திரும்பவும் நாம் இங்கே அளந்து விட்டோம் பார்த்திங்களா, அந்த ஒயரோட ஸ்டார்டிங் லைன் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து திரும்பவும் இது உள்ள இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இது பாருங்கள், இதான் அதோட அளவு. நான் இப்படி ஒரு சுற்றி இப்படி கொண்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் இந்த சைடு இருக்குது, அளந்து விட்ட ஒயர் அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா அளந்து விட்ட பக்கம் போட்டிங்கன்னா நம்மளால் அடி போட முடியாது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ போட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த பாருங்கள், எனக்கு இந்த பக்கமும் சரியாக வந்துருச்சு. ஒருவேளை இந்த ஒயர் சரியாக இல்லைன்னா நீங்கள் இந்த பக்கத்தை லூஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இப்படி லூஸ் பண்ணிவிட்டு நாம் இழுத்து விடணும். நம்ம இங்கே கீழே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோமோ அதேமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஒயரும் நமக்கு சரியாக வரா மாதிரி நாம் பார்த்து தான் கூட போடணும். இது ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு முடித்தோன்னே இந்த சைடு வரும்போது இந்த நாட்டை எடுத்துருங்க. எடுத்துட்டு அளந்துட்டு கட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த நாட்டை திரும்பவும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கூட போட்டுகிட்டே வரணும். நான் எத்தனை லைன் போடணுன்றதை நான் போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சுட்டேன். மொத்தம் எத்தனை லைன் போட்டிருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதான் நாம் போட்ட முதல் லைனு. இங்கே பாருங்கள், நம்ம நாட் போட்டு வச்சோம்ல, அதான் முதல் லைனு. நான் இங்கே இதிலேருந்து இப்படி கணக்கு எடுத்திங்கன்னா 3 லைன் போட்டிருக்கேன். மொத்தம் இது 4 லைனு. இதோடு சேர்த்திங்கன்னா 1 2 3 4. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 2 3 4. அதாவது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம போட்ட ஃபஸ்ட்டு லைன்லேருந்து பார்க்கும்போது இது மேல் லைனு, இது கீழ் லைன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் இப்படி கணக்கு எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 4, 1 2 3 4, மொத்தம் 8 லைன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 8 லைன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி தாங்க நம்ம நார்மல் நாட்டில் பேஸ் போடுறது. இந்த மெத்தடு தான் உங்களுக்கு நான் இதை கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு குச்சி சொருகிறது எப்படின்றத நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். 2 விதமாக போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு தரேன். ப்ளேலிஸ்ட்லேயும் போய் பாருங்கள் எப்படி குச்சி சொருகணுன்றது. அப்போ தான் இந்த பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வரைக்கும் நான் இது எப்படி பேஸ் போடுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த கூடையில் நான் நியூ மாடலாக போட போகிறேன். இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன கூட போடுறேன்றதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.